பகுதியில் தீவுகளின் தீவுகளை அடங்கிய தீவுன்னு வச்சுக்கணுங்களேன் நியூசிலாந்து. அது 17ஆம் நூற்றாண்டில் உருவாகியது. அங்கே மாவேரி இன மக்கள், அதாவது பழங்குடி மக்கள் வசித்து வந்திருக்காங்க. பிறகு பின்னாளில் ஐரோப்பிய வட அமெரிக்கர்களின் குடியேற்றம் அப்படி நடந்திருக்கு, படிப்படியாக நடந்திருக்கு. இப்போதைய நிலவரப்படி 52 லட்சம் மக்கள் அங்கே நியூசிலாந்தில் இருக்காங்க. காலனி ஆதிக்கத்தின் கீழ், அதாவது இங்கிலாந்துடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்து 1947 சுதந்திரம் பெற்ற அரசம் நியூசிலாந்து இருக்குது. ஓரளவு நல்ல முன்னேற்றமான பொருளாதார கொள்கைகளை கொண்டு வளர்ந்த நாடாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நல்ல நாடு தான். அந்த மாவேரி இன மக்கள், அந்த பழங்குடியின மக்கள் நசுக்கப்படுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு வேலைவாய்ப்பில் எதுவும் முன்னுரிமை கிடைக்கல. அப்படிங்கும்போது அவர்கள் ஐரோப்பியர்களையும் வட அமெரிக்கர்களையும் வெளியேறும் சொல்லி அவங்க தொடர்ந்து முழக்கமிட்டு வராங்க, கோஷமிட்டு வராங்க. அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது செய்தியாக நமக்கு தெரிய வருது. ஆனால் அந்த நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் மாவேரி இன அந்த மக்களுக்கு எதிராக, அந்த பழங்குடி மக்களுக்கு எதிராக சில சட்டங்கள் முன்வடிவுகள் கொண்டு வரப்பட்ட உடனே அதை கிழிச்சு தூர இருக்காங்க. ஒரு பெண் எம்பி ஹானா ராவிதி அப்படின்ட்டு அந்த பெண் எம்பி கிழித்து தூர வீசுறதை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆக்ரோஷம், என்ன ஒரு ஆவேசம். அந்த ஒரு செயலுக்காகவே அந்த மக்களுக்கு எல்லா நாட்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பவர் அந்த ஒரு செயலிலேயே இருக்குது. அந்த குரல், அந்த அந்த ஒருமித்த அந்த குரல், அந்த ஓசை, அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த குழு ஒலி, அதை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த இன மக்கள் அனைவரும் கிளர்ந்தெழுவதற்கு ஏற்ப அவங்களுடைய உச்சபட்சமான அதிகாரமிக்க நாடாளுமன்றத்திலிருந்து அவங்க அதை ஆரம்பிக்கிறாங்கங்கும்போது அம்மான்ட்டு, அதாவது இப்படியே அந்த அப்படி சக்கு சக்குன்னு நம்ம ஊரில் இந்த சாமி ஆடுவானுங்களே அதே மாதிரி அந்த அம்மா என்ன உண்மையிலே மெச்சத்தகுந்தது தான். அதை பாருங்க. ஒரு சில வினாடி பாருங்க அம்மான்ட்டு அவங்க என்ன போடுறாங்க. அங்கே உள்ள அந்த பாராளுமன்ற எம்பிக்கள், அவங்களுடைய பழங்குடி இனத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் ஒருமித்த குரலில், ஒருமித்த செய்கையில் அந்த நிகழ்வை நடத்துகிறாங்க. பெருமை மிகு விஷயம். நம்ம இப்போ நியூசிலாந்தில் இது நடக்கு, அங்கே அந்த மக்களுடைய இதில் அது எதிரொலிக்கு அவர்களுடைய குரல் ஒலிக்கிற வேகத்துக்கு அது வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. இப்போ அங்கே ஐரோப்பியர்களும் வட அமெரிக்கர்களும் எப்படி அவர்களை அழித்து ஒடுக்கி கொண்டு ஆட்சி செய்கிறார்களோ அதே போன்று தான் வந்தேரிகளாக அந்த மாவேரிகளை ஆட்சி செய்வது வந்தேரிகளான வட அமெரிக்க மக்களும் ஐரோப்பிய மக்களுமாக தான் வணிகம் செய்ய வந்தவர்கள் ஆட்சி செய்தாங்க. இங்கே கால்நடை மேய்க்க வந்த ஆரியன்கள் அவங்க 3% இருந்தாலும் நம்மளை இன்னும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்தியாவில் நம்மளை இன்றும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அவர்களுக்கு எதிரான ஆக்ரோஷமான எந்த முழக்கமோ, போர் முழக்கமோ, எந்த ஒலியும் நம்ம இடத்தில் இல்லை. அவர்கள சாமி 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 இப்படி கும்பிட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அவர்களை கண்டு. அதாவது நம்ம ரங்கராஜ் பாண்டே சொல்லுவார்ல, பஞ்சகச்சம் கட்டி வந்திருந்தா சாமின்னு சொல்லுவோம், மடிச்சார் கட்டி வந்தால் மாமிம்போம். மரியாதை அதில் தான் பார்க்கப்படுது. நமக்கு அதில் இருக்குது நம்மளுடைய பண்பாடு அப்படின்ட்டு சொல்லுவார்ல. அந்த மாதிரி இன்னும் நம்மை ஆட்டி படைத்து நம்மை சூத்திரனாக அடிமைப்படுத்தி காலுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு இனக்குழுவை நாம் சாமிக்கும், அதனுடைய மக்கள் தொகை என்னமோ 3% தான் வச்சுக்கிட்டுங்க. நம்ம 97% இருக்கணும். நமக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு நான் 5 பேர், நீ 5 பேர், நீ 4 பேர், நீ 3 பேர், நீ 2 பேருன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு அடிநாடு போட்டுக்கிட்டு நான் பெரியவன், உன்னை விட நான் பெரியவன், என்னை விட நீ சிறியவன் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தன் சாதி பாகுபாடு காட்டிக்கிட்டு என் கோயிலுக்குள்ள நீ வராத, உன் கோயிலுக்குள்ள நான் வரமாட்டேன், இதுக்கு உனக்கு ஏதாவது சூடுகாடு
அப்படின்ட்டு பலவிதமான பிரச்சனைகளை உருட்டி கொண்டு, இந்த உருட்டலுக்கெல்லாம் காரணம் அவர்கள் தான். அவர்கள் எழுதி வச்ச மனுஸ்மிருதி தான். அவர்கள் பேணி பாதுகாத்த வர்ணம் தான். அந்த 4 வர்ணம் தான். அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வந்து 4 வர்ணம் நானே உடைத்தேன், நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. ஏன் ஒரு கடவுள் அவர் படைத்தார்னா அது மாற்ற முடியாதா? மாற்ற முடியாதாம? மாற்ற முடியாத கடவுள் என்ன சாமி படைச்சாரு, எதுக்கு சாமி அதை படைச்சாரு அப்படின்னு கேட்கணுங்கிற அந்த ஞானம் ஒருத்தருக்குமே வரமாட்டேங்குது. பெரியாரைத்தான் போய் பஞ்சாப் இந்த அப்படி பிப்பாங்க, பஞ்சாபை பிச்சு 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 எடுப்பாங்க. பெரியாரைத்தான் தமிழ் வந்து காட்டு மராட்டி பாசைன்னு சொன்னவர், காட்டு மராட்டி மொழி அப்படின்னு சொன்னார். ஏடா அப்படியே வச்சிருக்காதடா, இம்ப்ரூவ் பண்ணுடா, நம்ம இன்னும் அதில் சயின்ஸை கலந்துக்கணும்டா, தமிழில் இன்னும் வேற்று மொழியில் இருக்க சொல்லாடலை கை கொண்டு நம்ம மொழி வளர்ச்சி பண்ணணும், தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணணும்டான்னு முன்னுக்கு பிடிச்சி தள்ளவன். ஒருத்தன் தாழ்ந்த ஜாதிங்கிறான், சூத்திரங்கிறான், அவன் மேலே கோவப்பட மாட்டேக்கிய, உனக்கு சூடு சொர்ணம் வரமாட்டேக்க, நீ சொந்த காலில் நிற்கணுங்க, உணர்வு வரமாட்டேக்க, இன்னொருத்தனை போய் சாமி சாமின்னு கும்பிடணுங்கிய, நீ சாமியா எப்போ மாறுவ, நீ எப்போ அந்த கோயிலுக்குள்ளே போய் கும்பிடுவ, நீ கட்டிய கோயிலுக்குள்ளே நீ போக முடியாமல் இருக்கிய, இந்த மானங்கட்ட புழப்புல இருந்து மாறுடா மனுஷா அப்படின்னு சொன்ன நமக்கு தார் வச்சு குத்துன பெரியார் வந்து நமக்கு எதிரி. ஆமாம், இந்த எச் ராஜா நம்மளை வந்து ஏளனமாக பெரியார் மிகவும் ஏளனமாக தாசி வீடு போனவர், பாசி வீடு போனவர். அவர் திறந்த புத்தகம் பெரியார். தன்னை பற்றிய வரலாறை யார் வேண்டுமானால் எழுதிக்கோ, எப்படி வேண்டுமானால் எழுதிக்கோ, நானே சொல்கிறேன், நான் சொல்வதை நீ நம்பாதே, உன் அறிவுக்கு எது எட்டுதோ அதை செய், அதுபடி நட அப்படின்னு சொன்னவர் பெரியார். நான் சொல்லுறது தான் சரின்னு நான் சொல்ல பாதிக்கலை, அதை நீ செய்யணும்னு நான் சொல்லலை, நானே சொல்லுதேன்ப்பா, உன் அறிவுக்கு எது எட்டுதோ அதை செய் அப்படின்னு சொன்னவர் பெரியார். பெண்ணடிமை ஒழித்து பெண்கள் யாரோ பிள்ளைன்னு ஓட்டணும்னு கனவு கண்டவர். அடுப்படி விட்டு அடுத்தடி தெரியாத காலத்திலேயே, உடன்கட்டை ஏர்ந்த காலத்திலேயே பெண்களுடைய உரிமையை பேசியவர், பெண்களுக்காக நடந்தவர் பெரியார். அதையெல்லாம் விட்டு பெரியாரை பஞ்சு பஞ்சா கிழிச்சிருவேன் அப்படின்ட்டு புதுசாக கதை எழுத வரவை இந்த சோப்பி தம்பிகளும் எத்தனை பேர். இப்போ எச்ராஜா பரம்பரையாக நிறையா பயிலும் இருக்கான். அந்த பரம்பரையில் இருக்காதங்கடா பாய்களா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேக்கான். அதுக்கு ஒரு கைத்தட்டல் குறிப்பு தட்டிக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த தட்டில் விடாமல் தட்டிக்கிட்டே இருக்காதுவ. எதுக்கும் இருந்துட்டு போட்டோம், இவங்க திருந்தாத ஜென்மங்களாக இருந்துட்டு போட்டோம். நாம் எப்போ மீட்சி அடைகிறது இந்த பிடியில் இருந்து, அதாவது நம்மளை ஆளுதம் வேணா அந்த மூவேந்தர் காலம் மாதிரி ஆளுகின்றவன் அப்படின்னு அடையாளப்படுத்துகிற என்னமோ சூத்திரவனாக இருக்கலாம், அதெல்லாம் சத்திரியன் என்று சொல்லப்படக்கூடிய 4 வர்ணத்தில் ஒருவனாக இருக்கலாம். அந்த முதல் வர்ணம் தலையில் பிறந்தா இருக்கான் பாரு, அவன் தான் எல்லாத்துக்கும் மூளையாக இருந்து செயல்பட்டு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான், நம்மளை கீழ்மைப்படுத்தி வச்சுருக்கான். அதிமேதாவி பணக்காரங்களுக்கெல்லாம் எல்லா நிலமும் கைகொள்ளப்படுது, எல்லா வளமும் அவன் கைக்கு போகுது. இந்த ஏழைகளுக்கு என்னது கைவசமாகுது? பெட்ரோல் டீசல் விலை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைப்பு ஏற்படுது. அதை விட குறைவாக ரஷ்யாவில் வாங்கிட்டு வராங்க. ரஷ்யாவில் வாங்கிட்டு வந்து இந்தியா வாங்கிட்டு வந்து அதை இங்கே உள்ள பெருநிறுவனம் என்ன பண்ணுது, சுத்திகரிப்பு பண்ணி வெளிநாடுகளில் லாபத்துக்கு விற்கி, நம்மக்கிட்ட அதை விட லாபகரமாக நம்மகிட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நமக்கு விலை குறைச்சி தந்தா அந்த நிறுவனங்கள் தான் கெட்டு போகுமா, இல்லை இந்த ஒன்றிய அரசு தான் கெட்டு போகுமா? ஏன் அதை செய்ய மாட்டேங்காங்க? 15 லட்ச ரூபா உங்களுடைய ஒவ்வொருடைய வங்கி கணக்குலையும் போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போது கூட தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு எதிராக கிளர்ச்சி எங்கே இருக்குது பாருங்கள். வாரணாசியில் டாக்டர்கள், நம்ம ஒன்றிய தலைமை அமைச்சருடைய தொகுதி வாரணாசியில் டாக்டர்கள் அரசு ஆஸ்பத்திரியில் குழும்பி இருந்து டான்ஸ் ஆடுறாங்களாம். அதே உத்தரப்பிரதேசத்தில் ஆஸ்பத்திரியில் தீ விபத்து ஏற்பட்டு 10 குழந்தைகள் 11 குழந்தைகள் இறந்துருக்காங்க.
தீ விபத்து ஏற்பட்டு. அது பெரிய செய்தியாகவே ஆகலை. அதுக்கு எதிராக எந்த மக்களும் கொதித்து எழுந்து போகல. அழுதுட்டு போகிறேன், அழுதுட்டு போ அப்படின்னு தான். கங்கையில் பிணங்களெல்லாம் கொரோனா காலத்தில் வீசி எறிஞ்சாங்க. கணக்கே கிடையாது. எத்தனை பேர் மாண்டார்னு கணக்கே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் செத்தவர்கள் எத்தனை பேர் என்றே கணக்கே கிடையாது. ஆக்சிஜன் வழங்க வேண்டும், என் தந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்று போராடிய ஒரு இளைஞர் உடனே கைது செய்யப்பட்டார். அதே மாதிரி ஆக்சிஜன் தன் சொந்த செலவில் வாங்கி கொடுத்த ஒரு டாக்டர் கான் அப்படின்னு ஒரு டாக்டர், அவர் இஸ்லாமியர் என்பதற்காகவே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டு இப்போ அவர் தமிழ்நாடு வந்துட்டார். இந்த நிலையில தான் இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு எதிராக மக்கள் எப்போது புரட்சி செய்ய போகிறார்கள்? அந்த நியூசிலாந்து எம்பி போல் இங்கே சில எம்பிக்கள் இருக்கலாம், ஆனால் மக்கள் ஒருமித்த குரலுக்கு எப்போது வரப்போகிறாங்க? எம்பிக்கள் இருப்பாங்க, ஆனால் மக்கள் ஒருமித்த குரலுக்கு எப்போது வரப்போகிறாங்க? மோடி என்று பெயர் உள்ள சிலர் இந்த மாதிரி நீரவ் மோடி, லலித் மோடி, இந்த மாதிரியான மோடிக்கள் வந்து நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடித்து விட்டு வெளிநாடு தப்பி செல்கிறார்கள் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் பேசிய உடனேயே பேசினார்னோடனே அவருடைய பதவியை பறித்து அவர் இருந்த வீட்டையெல்லாம் பறித்து அவரை நிற்கதியாக நிற்க வச்சது இந்த ஒன்றிய அரசாங்கம் தான். அந்த அரசாங்கம் திரும்பவும் ஆட்சி கட்டில் ஏறுகிறதுன்னா இவிஎம் மிஷினுடைய துணை. அப்போ அதற்கு எதிராக மக்கள் எப்போது கிளர்ந்து எழப் போகிறார்கள்? ஒரு முழக்கம், ஒரு கோஷம், அது ஒருமித்ததாக இருக்கணும்னு கூட ஒன்றும் இல்லை. ஹரியானா, பஞ்சாப் விவசாயிகள் ஒருமித்த குரலில் போராட்டம் நடத்தினார்கள். டெல்லி வந்து போராடினாங்க. ஆனால் ஹரியானாவில் திரும்பவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டு எப்படி வந்துச்சு? இது என்ன மாய்மாலம் நடந்துச்சு? இல்லை கடவுளே போய் இருந்து குத்தி போட்டுட்டாரா ஓட்டை? அப்போ மக்கள் இன்னும் தங்களுடைய எல்லை தாண்டி இன்னும் வரல. அப்போ எல்லை இன்னும் கொஞ்சம் எல்லை தாண்ட வேண்டிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். எல்லை என்றால் வன்முறை இல்லை, அவர்களுடைய போராட்ட குணத்தை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டிய இடம் இது. கட்சிக்காரன் இருந்துட்டு போவான், இந்த இடத்துல நம்மை ஆள்வதற்கு நாம் வாக்கு செலுத்திடுவோம், ஆனால் அந்த வாக்கை காப்பாற்றும் பொறுப்பில் அந்தந்த கட்சிக்காரன் இருந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு மக்கள் வீடு திரும்புகிறார்களே. இதுதான் கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அந்த மக்களும் அந்த இடத்தில் பாதுகாப்புக்கு அமர வேண்டிய நிர்பந்தம், அதை செய்ய வேண்டும். இந்த வாக்கு மிஷினை நீ எந்த காரணத்தை கொண்டு வைப்போம்? பேட்டரி சதவீதம் என்ன கேட்கணும். வாக்கு மிஷின் முடிஞ்சிட்டா இதில் எத்தனை ஓட்டு இருக்குது? எனக்கு கைப்பட எழுதித்தான், ஒவ்வொரு அதிகாரியும் கைப்பட எழுதித்தா. அங்கே உள்ள வாக்கு சீட்டு முகவர்களுக்கு, வாக்கு ஏஜென்ட்டு முகவர்களுக்கு கைப்பட எழுதி கொடு. வாக்குச்சாவடி முகவர்களுக்கு கைப்பட எழுதி கொடு. இத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு, இத்தனை வாக்குகள் போட்டு நாங்கள் ட்ரெயில் பார்த்த வாக்குகள் இத்தனை வாக்குகள் இந்த நம்பர் இதில் பதிவாயிருக்கு, பேட்டரி சதவீதம் இத்தனை தான் இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வா. எழுதி வாங்கி பாதுகாப்புக்கு நெல். எந்த கருவியையும் மாற்ற முடியாத அளவில் ஜாமர் கருவியை பொறுத்துங்க, இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க. இதெல்லாம் மக்கள் கிளர்ச்சியால் தான் முடியும், மக்களுடைய முன்முடிவால் தான் முடியும். வெறுமனே கட்சிகளால் முடியாது. கட்சிகளுடைய தலைவர்கள் தங்களுடைய போராட்ட களத்தையும் மக்களிடம் தங்களை எடுத்துச் செல்வதிலும், தங்களுடைய கொள்கைகளை எடுத்துச் செல்வதிலும், மக்களுக்கான திட்டங்களை அறிவிப்பதிலும், மக்களுக்காக செயல்படுவதிலும் முன்னிற்பார்களே தவிர மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து தங்களுடைய வாழ்வை மேம்படுவதற்கான வழிகளில் தலைவராக தோள் கொடுத்து நின்றால் தான் முடியும். மேலும் அதுதான் இந்த நியூசிலாந்து பெண் எம்பி அவர்களுடைய அந்த முழக்கம், அந்த போர் முழக்கம் இந்திய மக்களுடைய ஒவ்வொருடைய நாடி நரம்புகளிலும் ஊறி திளைக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கிறோம் மக்களே.